வெல்கம் டு ஐஎம்ஐ கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இன்வைட்டர் அப்ளிகேஷன் வந்து நேஷ்னல் அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும் மட்டும்தான் அதுக்கு வந்து எலிஜிபிள். குரூப் சி வேகன்சிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, அப்புறம் டிஇஓ அப்படிங்கிற போஸ்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரோல் ஆஃப் நியூ டெல்லி இது இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கிரிக்கெட், ஃபுட்பால் மென்னு, ஹாக்கி மென்னு, பேட்மிண்டன் மென் அண்டு விமன், அப்புறம் டேபிள் டென்னிஸ். இந்த பர்டிகுலர் கேமில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வில் பி 13 days வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து 30 நாளில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இது கணக்கு. ஒரு வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னன்னு வந்து தெளிவாக வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து சொல்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டு சேலரி எவ்வளோ, எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு. இதுக்கு ஸ்கேலை பொறுத்தளவில் ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 11,500 லெவலில் இருக்கும். மேட்ரிக்ஸ் வந்து ரன் பே 5,200லேருந்து 20,200 வரை இருக்கும். உங்களுக்கு கிரேடை பொறுத்து வந்து 2,200 வந்து அடிஷ்னல் பேமெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிளர்க்கு ரிஆர்டிஓ கிரேடை பொறுத்தளவு லெவல் 2ல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பே மேட்ரிக்ஸ் வந்து 5,200லேருந்து 20,500 வரும். 10,900 வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. டிஏ கிரேட்னா தனியாக அதுக்கு வந்து லெவல் 4 லெவலில் உங்களுக்கு இது பண்ணாங்கன்னா 5,200 வந்து 25,000 விற்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து 2,400 ப்ளஸ் அலவன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் வந்து பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரி, அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து டிகிரி முடிக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எல்லாம் எது முடிச்சதுனால வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனால உங்களுக்கு வந்து எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பர்டிகுலராக வந்து இந்த டிகிரி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் நோட்டீஸ் தான் இது. அதுக்கப்புறம் வந்து கிளர்க் அண்ட் கிரேட் ஏல வந்து 12th ஆர் ஈக்குவல் போர்டில் வந்து படிச்சிருந்தா போதும். நீங்கள் 12th அல்லது டிகிரி படித்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனல் ஏற்கனவே குவாலிஃபைட். டைப்பிங் டெஸ்ட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனல் ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்ட் குவாலிஃபைட் டிபார்ட்மெண்ட் ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டவுட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் டிஃபென்ஸ் அலாட் மட்டும் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை அக்கௌண்ட் ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து பிட்வீன் வந்து 18 to 27 இருக்கணும். அப்புறம் கிளர்க் அண்ட் டிஆர்டிஓ வந்து கிரேட் ஏ வந்து பிட்வீன் அதே ஏஜ் 18 to 27 வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் டேட்டை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து மாறும் ஏஜ் லிமிட்டு. இதை தவிர்த்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வயசு கூட இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் 10 years எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 years. அப்போ 10 yearsனால் இது ஒரு 71, அப்போ 37 வரை நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து 8 years வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 8 years 27 + 8 வந்து 35 வந்து நீங்கள் வந்து அவரை அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட் பொறுத்தளவு இதான் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் சொல்லலை. அப்ளிகேஷன் வந்து நோடல் ஆஃபீஸர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெளிவாக வந்து பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அவார்டு மார்க் சர்டிஃபிகேட் பேஸில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் என்ன சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்றப்பல வந்து மார்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மார்க் வச்சு அதனால் வந்து எக்ஸாம் கிடையாது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் மார்க் கொடுத்து இது பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவனும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மார்க்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல்டு ட்ரையல் இருக்கும். அதாவது என்ன ஃபீல்டு கிரிக்கெட்னா கிரிக்கெட், டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஃபீல்டு ட்ரையல் வந்து இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையலில் வச்சு உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. அந்த அனெக்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து 45% மார்க் மேலே வந்து எடுக்கணும். ஸ்கில் டெஸ்ட்டு வந்து டூரிங்கில் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கேண்டிடேட் வந்து அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட் ஓரியண்டாக என்ன இதில் இருக்கணும். அப்புறம் ப்ரொஃபஷன் பீரியட்னு சொல்லி உங்களுக்கு 2 year வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2 years அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க பர்ஃபார்மன்ஸை வச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ரேங்க் வந்து உங்களுடைய இதை பொறுத்து வந்து மாறும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு முக்கியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷனில் உங்களுக்கு பொறுத்தளவில் இதில் வந்து எப்படின்னா
நீங்கள் வந்து 2023 இதிலேருந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் உள்ளவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ 2015 அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 2022 அவருக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் 2021க்கு, அதுக்கப்புறம் 2020க்கு, அப்புறம் 2019 அப்படி வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 2023 நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எது ஃபார்ம் வந்து கன்வின் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இந்த வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக. அதுக்கப்புறம் வந்து 5 இயர்ஸ் ஆஃப்டர் பிஃபோர் 5 இயர்ஸ் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து 2023 ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வந்து தெளிவாக கொண்டு கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்துங்களேன், அப்ளிகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் இருக்காங்க. சைஸ்லாம் எவ்வளோ இருக்கணும், ரீசன்ட் சைஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3. அச்சீவ்மெண்ட்ஸை பொறுத்தளவு ப்ராக்டிஸ் ஸ்டேஜ் கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு பிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன கேட்டகரி நீங்கள் அதை பொறுத்து உங்களை வந்து பிரிப்பாங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆஃப்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது கிடையாது. ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைனில் தான். ஆன்லைனில் ஃபஸ்ட் இது வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து அனெக்ஷனில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு www.cag.government.in அந்த இதில் போய்ட்டு மெனுன்னு ஒரு காலம் இருக்கும். மெனுவில் வந்து ரெக்யர்மெண்ட் நோட்டீஸில் போய்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெக்யர்மெண்ட் ஃபார்ம் அண்ட் அனெக்சர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஹோம் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபில் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா உங்களுடைய ரீசெண்டாக என்னென்ன படிச்சிக்க டிசி, மார்க் ஷீட்ஸு, அப்புறம் வந்து இப்போ ஓவராலு ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் இது பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் 2 ரிஜிஸ்டர், ஸ்பீட் போஸ்ட் அண்ட் ஆன்லைன் போஸ்ட் 2 போஸ்ட்லேயும் அனுப்பிக்கலாம். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயே வந்து அனுப்பிடுங்க. ஹேண்டி நோடலில் மென்ஷன் காலம் நம்பர் ஆஃப் பேரா டேபிள் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டாச்சில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் என்வலப் கவர். இதில் என்ன சைஸில் என்வலப் கவர் வந்து 2 கவர் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்வலப் கவர் வந்து அதுக்குள்ளே வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி, ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்னுக்கு வந்து அனுப்புவாங்க. ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் இருக்கும்ல, அதை எப்போ வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் வைஸ் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 அதை வச்சு உங்கள் இயரை வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருப்பாங்க. ஆல் இண்டியன் சர்வீஸ் லேபிலிட்டி கேண்டிடேட் அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் எனிவேர் இன் இந்தியாவில் இருக்கிற எந்த கேண்டிடேட் வேணும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் டை கேஸை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் மோர் தென் 1 பர்சன் சேம் ஸ்கோரில் இருந்தாலும் வச்சுக்க ப்ரிஃபரன்ஸ் வில் பி இந்த யங்கர் கேண்டிடேட். அதாவது நீங்கள் யார் மூத்தவங்க, உங்கள் ஏஜ் டேட்டாப்படுத்தி பார்த்தவங்க. இப்போ 1999, 2022 யார் மூத்தவங்கன்னா 1992 உள்ள தான் எடுப்பாங்க. மார்க் சேம் வயசாக இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்வலப் கவர் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன். ஆஃப்லைன் தான். நான் வந்து ஃபார்ம் கிடச்சோன்னே உங்களுக்கு வந்து அந்த டெலகிராமில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வேகன்சிஸ் வந்து எவ்வளோ எப்படி இருக்குது, என்ன 6 வயசில் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். சப்போஸ் வந்து இப்போ ஒரு கேம்ஸை வந்து எடுத்துக்குவோம். கேம்ஸ் என்ன வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வேகன்சி, நோடல் ஆஃபீஸர் எந்த கேமில் இருக்குன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மெயிலில் எவ்வளோ இருக்குது, வந்து டிஆர்டிஓவில் எவ்வளோ வேகன்சிஸ் மெயிலில் தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கேம்ஸு எந்த ஏரியாவில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. எந்த ஏரியாவில் நீங்கள் ஃபுட்பாலில் இருக்கீங்க அப்படின்னா ஃபுட்பாலில் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் பிளேயர், நேஷனல் பிளேயராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அட்ரஸ்னால் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். பாரு அக்கௌண்ட் தெலுங்கானா, ஸ்டபிலிசி, ஹைதராபாத் இந்த பின்கோடு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபுட்பாலை பொறுத்தளவில் நம்ம சென்னைக்கு வந்து வேகன்சிஸ் இருக்காங்க, இதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னை பொறுத்தளவில் இருக்குது வேகன்சி வந்து கோல் கீப்பர், ஃபார்வர்ட், டிஃபென்ஸர், ஹாஃப்லி லைன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இருக்குது வேகன்சி. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் பேட்மிண்டன் இருக்கீங்க அப்படின்னா பேட்மிண்டனில் வந்து இந்த இதுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் ஜெனரல் ஆடிட்டர் கேரளா, திருவனந்தபுரம் அந்த பின்கோடை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னைக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேகன்சிஸ் இருக்கும். எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் உங்களை வந்து மார்க் வைஸ் ஒரு சர்டிஃபிகேட் வைஸ் மார்க் வந்து அலோகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பீல் ஓரியண்டாக ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் செக் பண்ணிட்டு உங்களை வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிட்டு 2 வருஷம் ப்ரொவிஷன் பீரியட் வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் மகாராஷ்டிரா, எம்கே ரோட், ஃப்ளோர் பாரத், நியூ மேஜர் லைன், மும்பைக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நம்ம இதில் வந்து கிரிக்கெட்டில் வந்து இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஃபீல்டு நம்ம ஏரியாவுக்கு இருக்குது. இந்த ஏரியாவுக்கு தான் நீங்கள் இது பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சென்னை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை கிடைக்கும், அவ்வளோதான். இல்லைனா வேறு ஏரியாவில் கிடைக்க போகுது, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல் ஓவர் 2 ஓவர் வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மார்க் லைட் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற பொறுத்து இருக்குது. சென்னைக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணால் உங்களுக்கு சென்னை கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் வேறு ஏரியாவில் உங்களுக்கு இருக்குன்னா நீ மார்க் கொடுக்கும்போது அங்கே வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ஹாக்கியில் இருக்கீங்கன்னா அக்கௌண்ட் ஜென்ரல் ஆடிட்டர் ஒடிஷா கேசார் புவனேஸ்வருக்கு வந்து நீ அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த யூனிட்டுக்கு தான் நீ அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஹாஃப்லி வந்து ஸ்போர்ட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேபிள் டென்னிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். பெங்களூர் வந்து நியர்பை தான். வேகன்சி இல்லை, சப்போஸ் பெங்களூர் இல்லைனா நீங்கள் வந்து பெங்களூரே வந்து கொடுத்துக்கலாம். பெங்களூரில் வந்து பக்கம் சென்னையிலேருந்து பக்கம்னால டேபிள் டென்னிஸ்க்கு பெங்களூரில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிளை பொறுத்தவரை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்னன்னா சீனியர் ஜூனியர் கேட்டகரியில் வந்து இன்டர்நேஷ்னல் அல்லது ஸ்டேட் கேண்டிடேட் வந்து சீனியர் ஜூனியர் நேஷனல் லெவலில் அல்லது இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ் லெவலில் சீனியர் ஜூனியர் கேட்டகரியில் கேம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸில் வந்து மென்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜூனியர் இன்டர்மீடியட் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் கேம்ஸ் அண்ட் நேஷனல் இன்டர்நேஷனல் வச்சுருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் பர்டிகுலர் அந்த கேமில் இருக்கணும். அதுவும் ஒரு மாதிரி. நம்மளோட வீடியோ பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடியோ மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.